ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சிம்பிள் அண்டு குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம இன்றைக்கி பன்னீரை வீட்லேயே செஞ்சுட்டு இந்த கிரேவி செய்ய போகிறோம். வாங்க இந்த ஃபர்ஸ்ட் பன்னீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பன்னீர் செய்யறதுக்காக நான் 1 லிட்டர் பால் வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் நல்ல க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துகிட்டு பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்குவோம். பொங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லா திரிஞ்சிட்டு பன்னீர் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஒன் ஷாட்டாக ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த தண்ணி எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகிட்டு பன்னீர் தனியாக தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டெயின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெயினரில் ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பன்னீரை ஊற்றுவோம். இந்த தண்ணி எல்லாமே ஸ்டெயின் ஆனதுக்கப்புறமா நல்லா அந்த தண்ணியை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துருவோம். ஓரளவு நல்லா ப்ரெஸ் ஆகி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரன்னிங் வாட்டரில் இதை வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஊற்றி பன்னீர் செஞ்சுருக்கிறதுனால நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த லெமனுடைய ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். அதனால் ரன்னிங் வாட்டரில் காமிச்சு கொஞ்சம் நேரம் நம்ம எல்லா சைடையும் காமிச்சிடுவோம். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். நல்லா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா இந்த துணியை ஃபுல்லாக நம்ம சேர்த்திட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மேலே வெயிட் வச்சுட்டு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்மளுடைய இந்த பன்னீர் நல்லாவே செட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போது நம்ம 3 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுட்டு எடுத்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கான பன்னீர் பட்டர் மசாலாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக 4 ஆனியன்ஸ் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக 3 டொமேட்டோஸ், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கிராம்பு இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் ஆயில் விட்டுட்டு இந்த ஆனியன் அண்ட் இஞ்சி பூண்டு இதை போட்டுட்டு நல்லா வணக்கிடலாம். நல்லா ஸ்லோ ஃபயரில் நம்ம இதை வணக்கிடுவோம். இந்த ஆனியன் எல்லாமே நல்ல ஆயிலில் பாயில் ஆகி வரட்டும். அடுத்ததாக நம்ம சோம்பு அண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கிடுவோம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நம்மளுடைய கிரேவிக்காக ஒரு ரிச்னஸ்க்காக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்குவோம். டொமேட்டோவை 3 to 4 டொமேட்டோஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி டொமேட்டோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் புளிப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால் அளவான டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணும் பொழுது நம்மளுடைய கிரேவி நல்ல ரெட்டிஷ் கலர் வரும். அதனால் இந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வணக்கும் பொழுதே நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிவிட்டு வணக்கிடுவோம். இது எல்லாமே நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா ஆற விட்டுட்டு அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கிரேவி செய்யறதுக்காக பட்டர் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலானாலே பட்டர் நிறையா போடணும். அப்போ தான் நமக்கு அந்த பட்டரோட ஃப்ளேவரில் சப்பாத்தி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்மளுடைய வணக்கி வச்சது எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுவோம். அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதும் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் ஓரளவு நம்ம மெல்ட் ஆகும் பொழுதே நம்மளுடைய மசாலாவை அங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம கிரேவி சமைக்கும் பொழுது அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இப்போ அந்த பட்டர் கூட பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை அரைச்சிட்டு வந்திருக்கிறத இங்கே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்.
ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்முடைய காரத்துக்கு தகுந்த அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே நம்ம வதக்கி கொடுக்கணும். இந்த பட்டர் கூட இந்த மசாலா எல்லாமே நல்லா மர்ஜ் ஆகிட்டு லைட்டாக நம்மளுடைய ஆயில் எல்லாமே வெளியில் ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஃப்ளோட் ஆகும்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கிரேவி உடைய கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஓரளவு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்மளோட கிரேவி கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே பன்னீரை கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாம். நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் நல்லாவே செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பீசஸாக க்யூப் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு, துளி கூட பிரியலை. நம்மளோட 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 200 கிராம்ஸ் கிட்ட நமக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ இதை பீசஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட கிரேவி நல்லாவே கொதிச்சு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிக்குவோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் எல்லாமே ஆட் பண்ணி செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பன்னீர் ஆட் பண்ணலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பன்னீர் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டே ஸ்பைசி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் கொதிக்க வச்சுட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனலாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு சூப்பராக ஒரு கோட்டிங் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.